இது வந்து ஒரு டைமில் வந்து நம்ம வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு. மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. அண்ட் வந்து இங்கே வந்து எலிவேட்டர் செட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இதெல்லாம் கனெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இன்கேஸ் வயசானவங்க இருக்காங்க, ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா மார்பிளில் போட்டு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இன்டென்ஷனே என்னென்னா வரவங்க வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டு மேலேருந்து நம்ம வரோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிச்சன் ஒன்று. ஓகே, இங்கே செட்டப் என்ன இருக்குன்னா ஒரு வாஷ் பேசின் இருக்குது, இங்கே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். நம்ம எதுவும் காஃபி வேணும், அது வேணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு வச்சு கூட செஞ்சுக்கலாம். கீழே அதுக்குன்னு போக தேவையில்லை. அப்படியே பக்கத்தில் ஒரு ரூமு. ஸோ இந்த ரூம் ஒன்று. ஸோ மொத்தம் 5 BHK. பால்கனி இருக்குது அண்ட் வந்து கபோர்ட்ஸ், அப்புறம் இதுக்கு ஒரு வாஷ்ரூம் செப்பரேட்டாக இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம். லெஃப்ட்டில் ஒரு ரூமு, ரைட்டில் ஒரு ரூமு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் உள்ளே அட்டாச்சு. அண்ட் வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு அது நிறையவே இருக்குது. மிரர் அண்ட் கபோர்ட்ஸ். அது இது உள்ளே வந்தாலும் நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஏசி பார்த்திங்கன்னா இது ஹோல் வில்லாவில் வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் இருக்குது. எல்லாமே நம்ம மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேஸ் நம்ம வெளியிலேருந்து வரோம், ஏசி நம்ம வீட்டில் ஆன் பண்ணி விட்டுடலாம், லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா ஆன் பண்ணிடலாம். இல்லை மறந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற வழியிலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மெயின் உட்பட இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி வாஷ்ரூம் இருக்குது. 2 ரூம் பார்த்தோம். இது 3, இது 4, இது 5வது ரூமு. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் இன்பில்டு அண்டு வெளிச்சத்துக்கு குறையில்லை. அதே மாதிரி வந்து வின்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வின்டர்லாம் இங்கே எப்படி இருக்குன்னா டஸ்ட்டும் வராது, வெயிலும் இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். திறந்து கொஞ்சமாக லைட்டாக வச்சாலே சவுண்ட் வரும். அப்படியே காற்று செம்மையாக இருக்கும். இங்கே வந்து சம்மர் வந்து 5 மாதம் கடுமையாக இருக்கும், வின்டர் வந்து 7 மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரோட் சைடு. இது இந்த ரூஃப் பார்த்திங்கன்னா நம்ம கார் மேலே, பார்க்கிங் மேலே இருக்கிற ரூஃப் இது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து வாங்கி ஃபினிஷ் பண்ணி 4 மாதம் 5 மாதமாக இங்கே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒரு நல்ல காமான ஏரியாவாக இருக்கிறதுலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ரஷ்யனு, அப்புறம் வந்து நம்ம அரபீஸு, ஸோ நிறைய வேறு நாடுங்கள் ஆளுங்க தான் நம்ம இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கீழே போவோம். கீழே போயிட்டு நம்மளுடைய அவுட் சைடு இடம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் முக்கியம். கீழேயும் பார்த்தோம் கிச்சனு, லைஃப் கிச்சன் தனியாக இருக்குது. மேலேயும் ஒரு சின்ன கிச்சன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே உட்காந்தாலும் சாப்பாடு தான். இப்போ இங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாராவது பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து கேமரா இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் யார் கூப்பிட்றாங்கன்னு. மைக்லேயே பேசி அனுப்பணும் அப்படின்னா மைக்லேயே பேசி அனுப்பிச்சிடலாம். ஸோ அந்த வசதியும் இருக்குது.